இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வெறும் ஒரே இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு தேவையானது இமேஜ், அதுக்கடுத்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாம் வந்து இமேஜை 4:5 அந்த சைஸில் வந்து ஃபஸ்ட்டு இமேஜை கட் பண்ணணும். அப்போ தான் நான் பண்ணியிருக்க எடிட்டில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணும்போது எந்த விதமான அந்த பல்ஜ் ஆகுறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வரும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் மொதல் ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஆப்லேயே கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அதாவது நாம் எடிட் பண்ணுற ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணினா இதில் அவங்களே இந்த மாதிரி நிறைய சைஸஸ் கொடுத்துருக்காங்களா. இதில் இந்த மூணாவது பார்த்தீங்கன்னா 4:5 அப்படின்ற ஒரு சைஸ் இருக்கா. ஜஸ்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த ஆட் ஃபோட்டோ கொடுத்து இதில் நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி எடிட் வச்சிருக்கேன், என்னோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பாதி தான் இருந்துச்சு. ஸோ இந்த எடிட்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக இருக்க மாதிரி வேணும். ஸோ இதை நான் எதில் எடிட் பண்ணேன்னா அந்த ஹைபிக் அப்படின்ற ஆப்பில் தான் எடிட் பண்ணேன். அந்த ஆப்பை பற்றி நான் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஸோ இதில் இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற மட்டும் டச் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஃபில் ஸ்க்ரீனில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா அதில் நமக்கு நிறைய கேட்டகரிஸ் வரும். ஸோ இதில் இந்த 3வது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரம் பிஎன்ஜின்னு இருக்கா. ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு கீழே இருக்க அந்த எக்ஸ்போர்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா நமக்கு இது வந்து இமேஜாக வந்து சேவ் ஆகும். அதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜாக சேவ் ஆயிடுச்சு. அப்போ கீழே இருக்க இந்த சேவ் அப்படின்ற கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இந்த இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட குரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல சர்ச் பாரில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர் ஹெச்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும். இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஒன்றா கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் பிஜி அப்படின்றது தான் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே போகும். போனதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அதில் போய் நீங்கள் இந்த வெப்சைட் தான் இருக்கலே ரொம்ப ஈஸியானது. ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இமேஜ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் அப்படியே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபாண்டு. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அது இல்லாமல் இதே மாதிரி எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸை எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு நான் இதில் வீடியோலேயே சொல்லுவேன். ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சு அந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து 2வது ஸ்டெப்பாக ஃபாண்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஃபாண்டெல்லாம் எங்கேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் உங்களோட பேக் வந்துட்டு குரோம் ப்ரௌசரே மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட் எடுத்து ஒரு வெப்சைட் வருது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்கும். இந்த கீழே இருக்க ஆல் த நியூ ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணாலே போதும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரிஸில் நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேலே தான் வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இதில் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் அப்படியே மேலே ஏற்றுனா இந்த மாதிரி கீழே நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இந்த இப்போ 10வது பேஜை கூட ஓப்பன் பண்ணாலும் அதில் இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதை போய் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பில் ஆட் பண்ணால் உங்களுக்கு அது எங்கே இருக்குன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நான் டச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பக்கத்தில் ஆரமாக இருக்கா, அதை டச் பண்ணிட்டு இதில் இந்த வியூ ஆல் ஃபாண்ட்ன்றல போனீங்கன்னா இதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் எப்படி இன்புட் பண்ணுறதுன்னா இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்டே இருக்கா. ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்க ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபாண்ட் மேலே டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஃபாண்டோட நேம் இந்த மேலே சர்ச் பாரில் சர்ச் பண்ணி அதை நீங்கள் ஈஸியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்டே நம்ம ஈஸியாக வீடியோட லாஸ்ட் வரை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. இதுக்கடுத்து இது மேலே நாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பிஎன்ஜி ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் லேயரை டச் பண்ணி இந்த 2வது இருக்க டூப்ளிகேட் அப்படின்ற கொடுத்தா டூப்ளிகேட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். அந்த மேலாப்பில் இப்போ டூப்ளிகேட் பண்ண இமேஜை டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ இந்த இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை மட்டும் கட் பண்ணி வச்சுக்க பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுங்க. கொடுத்தா ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல மட்டும் அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு கீழே போகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேஸை மறைக்குதா, அதை என்ன பண்ணால் அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த பிஎன்ஜிக்கு கீழே கொண்டு போனால் பேக்கில் போயிடும். ஸோ இதுக்கடுத்து அடுத்த டெக்ஸ்ட்டும் ஃபேஸை மறைக்குது, அதையும் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே பேக்கில் அந்த பிஎன்ஜிக்கு பேக்கில் மட்டும் கொண்டு வந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டும் நமக்கு மறைக்குதா
தெரியுதா? ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃபேஸை வந்து மறைக்குதோ இல்லை உடம்பு மறைக்குதோ இல்லை நீங்கள் பேக்கில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிஎன்ஜிக்கு கீழே கொண்டு வந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை மேக் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.